கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். கவலைப்படாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறோம். அக்காலத்திலே நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கெல்லாம் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்திரத்தில் இரக்கம் பெற்றது. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேள வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இஸ்ரவேல் மக்கள் பாபிலோன் தேசத்திலே 70 ஆண்டுகள் சிறைப்பட்டு போனார்கள். அந்த சிறையிருப்பின் நாட்களிலே அவர்கள் மிகுந்த வேதனைகளையும் பாடுகள் உபத்திரவங்களை அனுபவித்தார்கள். இந்த நேரத்திலே எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் அவர்களுக்கு நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை பேசுகிறார். அவர்கள் மறுபடியும் திரும்பி வருவார்கள் என்றும், மறுபடியும் அவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள் என்றும், அவர்களுடைய குடும்பம் கட்டமைக்கப்படும் என்று சொல்லி தேவன் வாக்கு பண்ணுகிறார். இதெல்லாம் காரணம் ஒன்றே ஒன்றுதான். தேவன் ஏன் அவர்களை மறுபடியும் கட்டுகிறார் என்பதற்கு ஒரே ஒரு காரணம் உண்டு. அது அனாதி சிநேகத்தினாலே உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினாலே இழுத்துக் கொள்ளுகிறேன். அந்த அனாதி சிநேகம் அது இஸ்ரவேல் மக்களுக்கு இருந்தது, இன்றைக்கு உங்களுக்கும் அது இருக்கிறது. தேவன் உங்களை அனாதி சிநேகத்தினாலே சிநேகிக்கிற ஒரு தேவன். அவர் மறுபடியும் கட்டி எழுப்புகிற தேவன். அவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். கவலைப்படாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கேட்க போகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என் தகப்பன்னீர் உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன். ஐயா, இடிந்து கிடக்கிற பட்டணங்கள் கட்டப்பட்டது போல ஆண்டவரே, ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த பூமி தகப்பனே உம்மால் மறுபடியுமாக சீரமைக்கப்பட்டதை போல இதை கேட்கிற ஒவ்வொருடைய குடும்ப வாழ்க்கை கட்டப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். தனிப்பட்ட வாழ்க்கை கட்டப்படும்படி ஜெபிக்கிறேன். நீர் கட்டுகிற தேவன் இடிக்கிறவர் அல்ல என்பதை உம்முடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ளும்படிக்கு தேவனே நீர் கிருபை தாரும். நீர் பேசும் ஆண்டவரை நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிச்சயமாகவே தேவன் கட்டுகிறவர். நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கு வரமாட்டான், நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்னார். அவன் திருடன், அவன் கொல்லவும் அழிக்கவும் நிர்மூலமாக்கவும் வருகிறான். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படி அல்லங்க. அவர் கட்டுகிற தேவன். அவரிடத்துல வந்த ஒருவரையுமே புறமே தள்ளாமல் அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் யாவரும் பாக்கியவான்கள் என்று சொன்னபடி அவரிடத்துல வந்த அவர் செட்டைகளின் மறைவில் அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு நிறைவான பலன் நிச்சயமாக உண்டாகும். அவர் ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டார். அவர் மறுபடியும் கட்டுவார். நிச்சயமாக உங்களுடைய குடும்ப வாழ்க்கை கட்டப்படும். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவார். நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். அதனுடைய நம்பிக்கையைத்தான் இங்கே பேசுகிறார். 17ஆம் வசனம் 30ஆம் அதிகாரம் 17ல பாத்தீங்கன்னா, அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டில் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல நிலைப்படும். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார். விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் உன்னை விசாரிக்கிறதற்கு ஒருவரும் இல்லாதபடியால் நான் விசாரிக்கிறேன். கர்த்தர் விசாரிக்கிற ஒரு தேவன். அவர் உங்களை விசாரிக்கிறவர்.
அதனால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி பேதுரு எழுதுகிறார். நிச்சயமாக தேவன் உங்களை விசாரிப்பார். அவர் உங்களை கைவிட மாட்டார். மறுபடியுமாக உங்களை கட்டி எழுப்புவார். எரேமியா மூலமாக தம்முடைய ஜனங்களோடு கூட பேசுகிறார். நீ கவலைப்படாதே, நான் உன்னை மறுபடியும் கட்டி எழுப்புவேன். அவர்கள் மறுபடியுமாக திரும்பி வருவார்கள். நகரம் கட்டப்படும், வீடுகள் கட்டப்படும், ஆசீர்வாதம் உண்டாகும். அது மாத்திரமல்ல, குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற தேவனாயிருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் இதை கவனித்து பார்த்தால் தெரியும், 3 காரியங்கள் உண்டு. ஒன்று, நானே இடிக்கிறேன். ஒரு என்னுடைய குடும்ப வாழ்க்கையோ அல்லது என்னுடைய தொழிலோ வியாபாரமோ அல்லது எதுவா இருந்தாலும் சரி, முதலாவது பொறுப்பு எனக்கு தான், உங்களுக்கு தான். என்ன உங்களை சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். தாவீது 19ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிற ஒரு வார்த்தை, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? தன் பிழைகள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படவோம். நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும். நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள் என்று சொல்லி செப்பனியாவிலே வாசிக்கிறோம். நான் என்னை பார்க்க வேண்டும், என்னை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்னுடைய கிரியைகளை நான் கவனித்து என்னுடைய கிரியைகளை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். வேதத்திலே 3 பேரை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து பாத்தீங்கன்னா, அது ஒரு நீளமான ஒரு பகுதி. அங்கே 3 காரியங்களை கர்த்தர் சொல்லியிருப்பார். ஒன்று, காணாமற் போன ஆடு. 100 ஆடு இருந்துச்சு, ஒரு ஆடு காணாமற் போனது. அந்த ஒரு ஆட்டை மேய்ப்பன் தேடி கண்டுபிடித்து சந்தோஷத்தோடு திரும்பி வருவார். 2வது, காணாமற் போன காசு. 10 வெள்ளிக்காசு இருந்தது, ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனது. அவள் விளக்கை பொருத்தி வீட்டை கூட்டி அதை கண்டுபிடித்தார். 3வதாக ஒரு காரியம் அங்க எழுதப்படும். இந்த 3 சம்பவங்கள் தான் இந்த 15ஆம் அதிகாரத்திலே பிரிக்கப்பட்டிருக்கும். இதுல 11ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்கள் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. இது தொடர்ந்து போகும். இப்பொழுது பாருங்க, 2 பிள்ளைங்க, தகப்பன் வீட்டுல 2 பிள்ளைங்க, நல்ல ஆஸ்தி ஐஸ்வர்யம் உள்ள ஒரு வீடு, சமாதானம் நிறைந்த ஒரு வீடு, சந்தோஷமான ஒரு வீடு, மகிழ்ச்சியான ஒரு இல்லம். இதுல இவன் தன் தகப்பனிடத்துல போய் ஆஸ்தியை கேட்கிறான். எதற்காக இவன் ஆஸ்தியை கேட்டான்? நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இவனுடைய இருதயத்திலே தீமையான ஒரு எண்ணம் வந்து விட்டது. என்ன எண்ணம்? உலகத்தை அனுபவிக்க வேண்டும். உலகத்திலே போய் உலக ஆசைகள், சிற்றின்பத்தின் மேலே இவனுக்கு ஆசை. எப்படி ஆகிலும் உலகத்தை சந்தோஷத்தோடு கொண்டாட வேண்டும் என்று சொல்லி உலக ஆசையினாலே இவன் தகப்பனிடத்துல போய் கேட்கிறான், என்னோட ஆசையெல்லாம் பிரிச்சு கொடுங்க, எனக்கு பணம் வேணும். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, தாய் தகப்பனிடத்துல போய் எதுக்காக சொல்லி பணம் கேட்பாங்க. அதாவது காரணமா இப்ப ஃபீஸ் கட்டணும் அப்படின்லாம் சொல்லி கேட்க மாட்டாங்க. ஏதாவது சொல்லி ஏமாற்றி பணத்தை வாங்குவாங்க. அந்த பணத்தை வாங்கிட்டு போய் தவறான வழியிலே செலவழிப்பார்கள், தீமையான வழிகளிலே. இன்றைக்கு அது இருக்கிறது. அன்றைக்கு அவன் நேரடியா போனா என் சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு கேட்டான். இன்னைக்கு அப்படி கேட்க மாட்டாங்க, சொத்தை பிரிச்சு கொடுன்னு கேட்க மாட்டாங்க. அதுலயும் ஒரு சிலர் இருக்கிறாங்க, இன்னைக்கும் ஆசையை பிரிச்சு கொடு, பங்கு போடுன்னு சொல்லி சொல்ற ஆள்லாம் இருக்குது. அந்த ஆசையை பிரிக்கிறதுல சண்டை போட்டு பிரிந்து போன கிறிஸ்தவ குடும்பங்கள் அநேகம் இருக்கிறது. அண்ணன் தம்பி உறவு பிளவுபட்டு போய் நிற்கிறவர்கள் இருக்கிறார்கள் ஆசையினாலே. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஆண் பெண் பிள்ளைகள் மட்டுமல்ல, பெண்களுக்குள்ளேயே சண்டை, அக்கா தங்கச்சிக்குள்ள சண்டை போட்டு பேச மாட்டாங்க, பிரிஞ்சிருப்பாங்க. சர்ச்சில் வரும்போது பாத்தீங்கன்னா இவங்க இந்த ஓரத்துல உட்காந்துருப்பாங்க, அவங்க அந்த ஓரத்துல உட்காந்து ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பார்க்கவே மாட்டார்கள். ஏன்னா இவங்களுக்கு ஆகாது. அப்போ இந்த ஆசையை பிரிப்பது அல்லது பணத்தை வாங்கி கொண்டு தூரமாய் போவது என்பது எதற்கு அடையாளம் கேட்டீங்கன்னா, தேவனை விட்டு தூரப்பட்டு போவதற்கு அடையாளம். இவன் இப்ப இந்த இடத்துல அந்த தப்பை பண்ண முடியாது. இவன் தகப்பன் செல்வாக்கு நிறைந்தவன், அந்த இடத்துல தவறு செய்ய முடியாது. இப்ப இவன் என்ன நினைக்கிறான்? பணத்தை வாங்குவான், எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு போவான். இப்படி கூட அப்படி பண்ற ஆட்கள்லாம் பாத்திருக்கீங்களா? எனக்கு தெரிய சபையில இருக்கிற சிலர், அவர்கள் இருக்கிற இடத்துல ஒயின் ஷாப் இருக்கும், அங்க குடிக்க மாட்டாங்க. ஏன்னா அங்க குடிச்சிட்டு வெளியே வந்தா தெரிஞ்சவங்க பாத்துருவாங்க. இதனால என்ன பண்றது தெரியுமா?
தூரமான இடத்துக்கு போய் குடிக்கிறது. அங்க குடிச்சா யாருக்கும் தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார், அதை உணரதில்லை. நான் எங்கே இருந்தாலும் சரி, இந்த பூமியிலே வாழுகிற போது என்னை கர்த்தருடைய கண்கள் காண்கிற கண்கள் தான். நான் எங்கேயும் போய் ஒளிச்சிக்கவே முடியாது. என்னை நான் எங்க போனாலும் அவர் அங்க இருக்காரு, அங்க பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். அதை தெரியாத தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு அநேகர் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இவன் தூரத்துல போயிட்டா தெரியாது, தகப்பனுக்கு தெரியாது என்று சொல்லிதான் அந்த தீர்மானத்தை எடுக்கிறான். எப்பொழுதுமே நாம் தவறி போகும்படியான வழி நம்மிடத்துலதான் இருக்கிறது. யோசேப்பு இருக்கிறான், பாவம் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தது, ஆனா பாவம் செய்யலையே. அவன் வீட்டுக்குள்ளே பாவம் செய்யாமல ஓடுறான். அப்ப இவன் பாவம் செய்யும்படி தீர்மானம் பண்ணிட்டான். எப்பொழுதுமே முதலாவது நம்முடைய இருதயம் ஒரு தீர்மானத்தை எடுக்கும், ஒரு விருப்பத்தை வைக்கும், ஒரு ஆசை உண்டாகும். பிறகு அந்த ஆசை இச்சையாக மாறும். அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அப்ப இச்சை உள்ளுக்குள்ளே வளரும். ஒரு ஆசை, தீமையான ஒரு ஆசையை நாம் வளர்க்க தொடங்கினால் அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருகிக் கொண்டே இருக்கும். ஒரு நாள் அதை நாம் நிறைவேற்ற துடிப்போம். ஏன்னா என்னுடைய மாம்சமும் மனசும் எதை விரும்புகிறதோ அதன் பின்னால் நான் போகக்கூடாது. வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. நம்முடைய ரட்சிப்புக்கு முந்தின வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? மாம்சமும் மனசும் என்ன விரும்பிச்சோ அதை செய்தோம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு இப்பொழுது ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டு அதன்படி செயல்படணும். அப்படி செயல்படும் போதுதான் மாம்சத்தை ஜெயிக்க முடியும். ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள், இல்லைன்னா முடியாது. இப்ப இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இந்த காரியம் இருக்கிறது. வீட்டுல போய் சொல்லிட்டு போறது. இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன். யார் ஒருவர் தேவனோடு இசைந்திருக்கும்படியாக தனிமையா போறவங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க. ஏன்னா ஒரு சிலரை நான் பார்த்திருக்கிறேன், கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணும்படி போவாங்க. எனக்கு தெரிந்த சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படின்னா தூரமா போயிடுவாங்க, எங்கேயாவது போய் அங்க போய் உட்கார்ந்து தேவனோடு சஞ்சரிப்பார்கள், ஜெபம் பண்ணுவாங்க. 2 நாள் 3 நாள் 4 நாள் 5 நாள். இவர்கள் தனிமையை விரும்புகிறார்கள், ஆனால் தேவனோடு சஞ்சரிக்க விரும்புகிறார்கள். பெரும்பாலும் யாராவது ஒருவர் தனிமையாக போகணும்னு தீர்மானம் பண்ணாலே அங்கு பாவம் இருக்கு. யாருக்கும் தெரியக்கூடாது, யாரும் என்னைய பார்க்க கூடாது, நான் போய் தனியாக தவறு செய்ய வேண்டும். சில பிள்ளைகளை பார்த்துருக்கீங்களா, போனை தூக்கிட்டு மொட்டை மாடியில போய் உட்காந்துருப்பாங்க. ஏன் அங்க போகணும்? எல்லாரும் இருக்கிற இடத்துல உட்காந்து பேசலாம் இல்லையா? எல்லாரும் இருக்கும்போது பார்க்கலாமே. இல்ல, அங்கே பாவம் இருக்கிறது, யாரும் பார்க்க கூடாது, குடும்பத்துல யாரும் பார்க்க கூடாது. இவன் தகப்பனை விட்டு ஏன் பிரிந்து போறான்? யாருக்கும் அவனுக்கு தெரியக்கூடாது, தகப்பனுக்கு தெரியக்கூடாது. நான் பாவம் செய்ய போகிறேன், இந்த பாவம் தகப்பனுக்கு தெரியக்கூடாது என்று சொல்லி ஓடுகிறான். இதற்குள்ளே பாத்தீங்கன்னா உள்ள பிசாசு இருக்கிறான், அவனுடைய விருப்பத்தை தூண்டுகிறான். எப்பொழுதுமே பாவம் செய்யும்படி அவன் தூண்டிட்டு பேசாம இருப்பான், தூண்டி விடுகிறவன். இப்ப இங்க என்ன நடக்கிறது? இவன் தூர தேசத்துக்கு போகிறான், எல்லா பணத்தையும் செலவழிக்கிறான். அப்படித்தானே? வீணான செலவுகள். வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து பாத்தீங்கன்னா அங்கே பவுல் எழுதுகிறார், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும் என்று சொல்லுகிறார். மாம்ச சிந்தையே மரணத்தை கொண்டு வந்துடும். இவனுக்குள்ள ஒரு மாம்ச சிந்தை வந்துச்சு, உடனே ஒரு தீர்மானம் எடுக்கிறான், எப்படியாவது போகணும், எப்படியாவது இந்த தவறை செய்யணும். இதற்காக தேவைன்னா பணம். இந்த பணத்தை தகப்பன் போய் தப்பு செய்யறேன்னு கேட்டா கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். அப்ப ஒரே வழி, பிரிச்சுட்டு சொத்தை பிரிச்சு கொடுத்துரு, நான் போறேன் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குறான். அப்ப இன்னொரு இடத்துல என்ன பாத்தீங்கன்னா, கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து பாத்தீங்கன்னா அங்கே மறுபடியுமாக இதே காரியத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், அந்த ரோமரோடு இதை சேர்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள்,
அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள். அப்ப ஆவிக்கேற்றபடி நான் நடந்தால் மாம்ச இச்சையை நிறைவேற்ற மாட்டேன். அப்ப மாம்சத்தின்படி நான் நடந்தா ஆவிக்கேற்றபடி வாழ மாட்டேன், மாம்ச இச்சையை நிறைவேற்றுவேன். அதுதான் உண்மை. அப்ப மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறது. ஆண்டவர் இயேசு சொன்னார், மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவி உற்சாகம் உள்ளது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் எதற்கு இடம் கொடுக்கிறோமோ அதிலே போவோம். எந்த சூழ்நிலையிலும் சரி மாம்சமும் மனசு விரும்பினபடி வாழ்கிற வாழ்க்கை நமக்கு இருக்கக்கூடாது. ஆவியானவர் என்ன சொல்லுகிறார், ஆவியானவர் எந்த வழியிலே நடக்கும்படி ஏவுகிறார், ஆவியானவர் என்ன பேசுகிறார் என்று சொல்லி கவனித்து கேட்கிறவர்களா இருக்க வேண்டும். 17ஆம் வசனம் பாருங்க. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கவைகளை செய்யாதபடிக்கு இவர்கள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவை யாவன? விபச்சாரம், பேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள், விரும்புகிறவர்கள், பிறகு அதன்படி நடக்கிறவர்கள், அதை செய்கிறவர்கள். விருப்பம், அவனுக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சு. என்ன விருப்பம்? தவறான ஒரு ஆசை இருக்குது அவனுடைய இருதயத்துல. அதுக்கு பணம் வேணும், பணம் இருந்தா போதும்னு நினைக்கிறான். அந்த பணத்தை தகப்பட்ட கேட்டு வாங்குறான், போறான். இத வேதம் என்ன சொல்லுகிறது? இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கும் சொல்லுகிறேன். முதைய நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்பா, இப்ப மறுபடியும் சொல்லுகிறேன் என்று சொல்லி பவுல் பேசுகிறார். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில ஆவியானவருடைய இணைந்து ஆவியானவர் சொல்லுவதை கேட்டு நடக்கும் போது மாம்ச இச்சையை நாம் நிறைவேற்ற மாட்டோம். இன்றைக்கு இந்த மாம்சத்தின் கிரியைகள் எத்தனை பேருடைய வாழ்க்கையில செயல்படுகிறது பாருங்க. இந்த மாம்ச கிரியைகள் அவன் வாழ்க்கையில மட்டுமல்ல, எல்லாருடைய வாழ்க்கையில இது உள்ள நுழைகிறது. இதுல நீங்க எழுதி வைத்து பாருங்க ஒவ்வொன்னையும். இதுல ஏதாவது ஒரு இடத்துல நீங்க இருப்பீங்க, ஏதாவது ஒன்னாவது இருக்கும். என்கிட்ட ஒண்ணு கூட இல்ல, நான் ஆவியின் கனிகளால் நிறைந்த ஒரு மனிதன், நான் மாம்சமே எனக்கு விருப்பமே கிடையாது, நான் ஆவிக்குரியவனா இருக்கிறேன் என்று ஒருத்தர் கூட சொல்ல முடியாது பாருங்க. ஏன்னா ஆவியின் கனியோன்னு சொல்லிட்டு அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லைன்னு சொன்னதோடு நிறுத்தி இருந்தா பரவாயில்ல. இப்படி செய்யணும்பான்னு கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நீங்களும் நானும் சரி சிலுவையில் அறையணும். எதை? மாம்சத்தை. மாம்சத்தை சிலுவையில் அறையிறோமா? இல்லையே. நமக்கு மாம்சம் தான் விருப்பமா இருக்குது. எப்ப பார்த்தாலும் அந்த சிந்தனை தானே. தவறான சிந்தனை நிறைய பெருகி இருக்கா இல்லைங்களா? அதுவும் இந்த செல்போன் வந்தாலும் நிறைய சிந்தனைகளிலே மாற்றங்கள். தேவனை குறித்து சிந்திப்பதற்கு பதிலாக உலகத்தை குறித்து சிந்திக்கிற அனுபவம் பெருகிவிட்டது. ஆனால் அது எங்கே கொண்டு போகும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், சிம்சோனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவன் கடைசியில எங்க போய் நின்னா பாத்தீங்களா? கோமாளி மாதிரி வேடிக்கை காட்டுகிறவனாய் மாறி போனான் தேவனுடைய ஊழியர். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில உள்ளே பிசாசு நுழைகிறான், கெடுத்து நாசம் பண்ணுகிறான். சிம்சோனுடைய வாழ்க்கையில அதான் நடந்தது. இப்ப இவனுடைய வாழ்க்கையில அதான் நடக்கிறது. போனா போய் செலவழிச்சான், எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப பணம் இல்லை. பணம் இல்லைங்கிற போது பசி கேட்குமா? பணம் இருக்கு, இல்ல பசி. தேவன் நல்லவருங்க, பசியை உண்டாக்கி வச்சாரு. பசியே இருக்கக்கூடாதுன்னு இருந்தாருன்னா இன்னைக்கு இவங்களோட நிலைமையே வேற. பசி இருக்கிறதுனால தான் வேலைக்கு போறான், பசி இருக்கிறதுனால தான் சம்பாதிக்கிறான், சாப்பிடுறான். இல்லைன்னா பாத்தீங்கன்னா எல்லாம் நாசமாயிருக்கும். இப்ப பசி வந்தது, இவன் எங்க போயிட்டான்? போய் தேசத்து கொடிகளிலே போய் ஒட்டிக்கிறான். அந்த கொடிய பஞ்சத்தை தேவன் அனுமதிக்கிறார்னு கூட சொல்லுவேன். ஏன்னா சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை சரிப்படுத்தும்படியாக தேவன் சில காரியங்களை செய்வார். வேதம் சொல்லுகிறது, அப்பம் என்னும் ஆதரவு ஓலை முற்றிலும் முறித்தேன்பார். சாப்பாட்டுல பிரச்சனை வந்துருச்சுன்னா மனுஷன் சரிப்படுத்துவான், தன்னை திருத்தி கொள்ளுவான். இன்னைக்கு அதுதான் நடக்கிறது. போய் எங்க போயிட்டான்? பன்றி மேய்க்கிற வேலை. எப்பவுமே சரி, தேவனுடைய பிள்ளைகள் தேவனோடு சஞ்சரித்தால் இந்த கீழான நிலைமைக்கு ஒரு காலமே போக மாட்டாங்க. உயர்ந்த நிலையில தேவன் வைத்திருப்பார், உயர்ந்த அடைக்கலத்தில வைத்திருப்பார், மேன்மையான ஒரு வழியை காட்டுவார், மேன்மையான நிலையில நடத்தி செல்லுவார். ஆனா என்றைக்கு தேவனை விட்டு தூரப்பட்டு போகிறோமோ அன்றைக்கு கீழான நிலைக்கு நாம் போய்விடுவோம்.
எந்த சூழ்நிலை சரி, அதை சிந்திக்கவே கூடாது. அதை விட்டு வெளியே வந்து விட வேண்டும். குடும்பம், அந்த குடும்பத்தோடு கூட சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. தகப்பன் வீட்டுல இருந்தா அந்த பண்ணி மேய்க்கிற வேலையே இல்லையே அவனுக்கு, பசி இருக்காதே. தகப்பன் வீடு ஆசீர்வாதமானது. தகப்பன் வீடு என்று சொல்லும் போது தேவனோடு சஞ்சரிக்கிற தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமா இருக்கும். குறைவு இருக்காது, நிறைவு இருக்கும், சமாதானம் இருக்கும், அந்த இடத்துல சந்தோஷம் இருக்கும், கிருபை இருக்குங்க. இவன் கிருபையை விட்டு தூரப்பட்டு போயிடுறான். கிருபையை இழந்தவன் பன்றி மேய்க்கிற வேலைக்கு ஏன் போனா? கிருபை போச்சு. என்னைக்குமே தேவனை விட்டு தூரப்பட்டு போனோம்னா கிருபை போயிடும். அவருடைய ஆறுதல் போயிடும், அவருடைய சமாதானம் போயிடும், நிம்மதி போயிடும், சந்தோஷம் போயிடும். அது யாரா இருந்தாலும் சரிங்க. இன்னைக்கு எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் ஏமாற்றி தாய் தகப்பனை வஞ்சித்து காசை வாங்கிட்டு போய் தவறான பாதையில போயிட்டு இருக்காங்க நிறைய பிள்ளைகள். ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? தாய் தகப்பனுக்கு தெரியாது. நம்ம தூரத்துல இருக்கிறோம், தப்பு பண்ணா தெரியாது. ஏன்னா அந்த நாட்கள்ல இப்ப இல்ல, நான் சொல்றதெல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடியே இங்க ஒரு கல்லூரி இருக்கிறது. அந்த கல்லூரியில படிக்கிறவர்கள் பூரா வட இந்திய மாணவர்கள். பெரும்பாலும் அவர்கள் அந்த வட இந்திய கோட்டால வருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, அவங்க தாய் தகப்பெல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு பிள்ளைக்காக படிப்புக்கு அனுப்புவாங்க. இவன் என்ன பண்ணுவானுங்க, எல்லாம் சேர்ந்து குடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க பார்ல. அது ஒத்த 2 பேர்ல கூட்டமா வந்து குடிப்பானுங்க. கடைசியில அதுல 4 பேரை தூக்கிட்டு போவாங்க. கொடுமையான கொடுமை. ஏன்னா தாய் தகப்பனுக்கு தெரியாது, தாய் தகப்பன் பார்வையில இல்ல. அது தவறு செய்ய ஏதுவா இருக்கிறது. இங்க இப்ப பாக்குற ஒரு காரியம் என்னன்னா, சர்ச்சை விட்டு கொஞ்சம் தூரப்பட்டு போய் குடிக்கிறாங்க. ஏன்னா தெரியாது, சபை மக்கள் யாரும் அந்த ஏரியால இல்ல. சரி, நம்ம அதை தாண்டி போயிடுவோம், அங்க போய் குடிப்போன்னு குடிக்கிறாங்க. இல்லங்க, கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தருடைய கண்களை யாராலையும் மூட முடியாதுங்க. நம்ம கண்ணை வேணா மூடிக்கலாம், அல்லது நம்முடைய நண்பர்கள், உறவினர்கள், சபை பாஸ்டர் எல்லாருடைய கண்ணையை மூடிட்டு போய் தப்பு பண்ணலாம். கடைசியில பன்றி மேய்க்கிற வேலை பாருங்க, எவ்வளவு கீழான நிலைக்கு போயிட்டான் பாருங்க. தேவனை விட்டு பிரிந்தால் வேதம் சொல்லுகிறது நாசமடைவார்கள் என்று. பேதுருவும் சீஷர்களும் ஆண்டவர் இயேசு விட்டு பிரிந்து போய் மீன் பிடிக்க போயிறாங்க. ஆண்டவர் காலையில கேட்கிறார், ஏதாவது வச்சிருக்கீங்களாப்பா? ஒண்ணும் இல்ல. வெறுமை, கீழான ஒரு நிலையை அடைகிறார்கள். இவன் பாருங்க எங்க போயிட்டான், பன்றி மேய்க்கிறான், அதனுடைய தவிட்டையாவது சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி விரும்புறான். அதை கூட அவனுக்கு கொடுக்கல. இப்பொழுது அவனுக்கு புத்தி தெளிந்தது. எப்பவுமே இந்த புத்தி தெளிகிற வரைக்கும் தேவன் பொறுத்திருப்பார் பாருங்க. புத்தி தெளிந்த போது அவன் ஒரு தீர்மானம் பண்றான் பாருங்க. தன் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். தகப்பனுடைய அன்பு, இந்த அகாபே அன்பை யாராலுமே எடுத்து போட முடியாது. தேவனுடைய அன்பை நம்ம விட்டு எடுக்க முடியாதுங்க. அவர் அத்தனை அன்புள்ள தேவன், அத்தனை இரக்கமுள்ள தேவன், தயையுள்ள தேவன். அவர் நாம் எப்பொழுது மனம் திரும்பி வருவோம் என்று காத்திருக்கிற தேவனா இருக்கிறார். இன்றைக்கும் தேவனை விட்டு யார் தூரப்பட்டு போயிருந்தாலும் சரி, தேவனிடத்துல சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்துல சேருவார். நீங்கள் தேவனை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் உங்களை கைவிடவே மாட்டார். நம்ம கர்த்தரை குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இருக்காதுங்க எங்கேயுமே. நீங்க வேதம் முழுவதும் வாசிச்சு பாருங்க, அவர் மறுபடியும் கட்டி எழுப்புகிற தேவனாய் இருக்கிறார். இப்பொழுது தேவனிடத்துல வருகிறான், தகப்பனிடத்துல வருகிறான். தகப்பன் என்ன செய்கிறார் பாருங்க, ஓடி போய் கட்டி முத்தம் செய்கிறார். ஏன்னா திரும்ப மனம் திரும்புதல், மனம் திரும்புதலை எதிர்நோக்கி காத்திருக்கிற தேவன், மனம் திரும்பி அவரிடத்துல வரும்போது ஆசீர்வதிக்கிற தேவன். இப்பொழுது மனம் திரும்பி வந்த உடனேயே கட்டி பிடிக்கிறான். பன்றியோடு இருந்தவன் என்ன நாத்தமா இருப்பான்னு நீங்களே யோசிச்சு பாருங்க, எவ்வளவு மோசமான நிலை. இதுல ஒரு ஆவிக்குரிய காரியம் இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். என்ன, இவனுக்கு மறுபடியுமாக இவனுக்கு சொல்லுகிற சில காரியங்கள் பாருங்க. அவன் சொல்றான், நான் பாவம் செஞ்சேன், அதெல்லாம் தகப்பன் காதலே வாங்கல, நீ செஞ்சிருப்பேன்னு தான் தெரியுமே. ஏன்னா கர்த்தருடைய கண்களுக்கு மறைவா நம்ம எதையுமே செய்ய முடியாது. பாவம் செஞ்சேன், நான் பரத்துக்கு விரோதமா செஞ்சிட்டேன், உங்களுக்கு விரோதமா செஞ்சிட்டேன், உங்க பிள்ளைன்னு சொல்றதுக்கே தகுதியில எல்லாம் கரெக்டு தான். ஆனா தகப்பனுடைய பார்வையிலே அவர் அன்பு ஒன்றுதான் இருக்கிறது. அந்த அன்பினுடைய வெளிப்பாடு தான். அப்ப பாருங்க, அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி. முதலாவது வஸ்திரம். ஏன் அந்த வஸ்திரம்? தேவனை விட்டு தூரப்பட்டு பாவம் செய்ய போனால்
ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்து விடுவோம். பிசாசு அதுதான் எடுப்பான். அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் இவங்கிட்ட இல்லைங்க, வஸ்திரத்தை தான் இழந்துட்டான். நாற்றமான ஒரு வஸ்திரத்தை தரித்திருக்கிறான். அந்த நாற்றமான வஸ்திரத்தை களைந்து போடுகிற தேவன் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில சரி, என்னுடைய வாழ்க்கையில ஆனாலும் சரி, கர்த்தர் முதலாவது கொடுக்கிறது ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை. அது இருந்தால்தான் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். நான் பெரிய ஆளு, நான் அதை பண்ணேன், நான் பெரிய படிப்பாளி, நான் பைபிளை 100 தடவை கடைச்சு குடிச்சிருக்கேன், அதுக்கெல்லாம் அங்க வேலை இல்லை. நீ ரட்சிப்பின் வஸ்திரம் தரித்திருக்கிறாயா? ஏன்னா கல்யாண விருந்து நடக்கிறது, எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து உட்கார வச்சாச்சு. இப்ப எஜமான் உள்ளே நுழைகிறார். அங்க வந்து பார்த்தா ஒரே ஒருத்தன் மட்டும் அந்த கல்யாண வஸ்திரம் தரித்திராமல் உட்கார்ந்துருக்கான். நீ ஏன்ப்பா இங்க வந்திருக்கிற, உனக்கு இங்க வேலை என்ன? இவனை பிடிச்சி கையும் காலும் கட்டி நரகத்துல கொண்டு போய் போடுங்க, எரிகிற அக்கினியில போடுங்கன்னு சொல்லுவார். என்ன காரணம்? ரட்சிப்பின் வஸ்திரம். அந்த வஸ்திரம் இருந்தால்தான் நாம் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும். அந்த வஸ்திரத்தை கரைப்படுத்த கூடாது, அந்த வஸ்திரத்தை இழந்து போயிடவும் கூடாது. இவன் இழந்துட்டான், வஸ்திரம் இல்லை இவங்கிட்ட, எல்லாம் போயிடுச்சு. ஆனால் மறுபடியுமாக கட்டி எழுப்புகிற தேவன், மறுபடியுமாக உருவாக்குகிற தேவன், மறுபடியும் ஆசீர்வதிக்கிற தேவன், மறுபடியும் தேவைகளை சந்திக்கிற தேவன், வர்த்திக்க பண்ணுகிற தேவன், விளைய செய்கிற தேவன், மேன்மையான ஒரு வழியை காட்டுகிற தேவனாயிருக்கிறார். அவனுக்கு வஸ்திரத்தை உடுத்தி இவன் கைக்கு பாருங்க, கைக்கு மோதிரம். மோதிரம்னா இது முத்திர மோதிரங்க, அதிகாரத்தின் அடையாளம். இழந்து போனது எல்லாம் இழந்ததுனாலதான் பன்றிக்கிட்ட போய் உட்கார்ற நிலைமை. தேவனை விட்டு தூரப்பட்டு போனாலே நாசமடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போகிறது இருக்கின்றார். என்ன அநியாயத்தை என்கிட்ட கண்டேன்னு கேட்கிறார். வீணராய் போகிறது, நாசமடைவார்கள், வேதம் அப்படி சொல்லுகிறது. தேவனை விட்டு தூரப்பட்டு போனதுனால என்ன இழந்தான்? வஸ்திரம் இல்லை, மோதிரம் இல்லை, பாதரட்சை இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, எல்லாம் குறைவு. இன்றைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இது இருக்கிறது? நான் என்னை நானே வீணாக்கி கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிற நிலையிலே இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் அவர்களாகவே தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய குடும்ப வாழ்க்கை நாசமாகிறது. குடிப்பதினாலே, வீணான பழக்க வழக்கத்தினாலே குடும்ப வாழ்க்கை நாசமடைந்து இடிந்து போய் கிடக்கிறது. ஆனால் கர்த்தர் மறுபடியும் கட்டி எழுப்ப விரும்புகிறார். என்ன நடக்கிறது? மறுபடியுமாக அவனை உருவாக்கப்படுகிறான். இன்றைக்கும் சரி, அவரிடத்திலே புத்தி தெளிந்து திரும்பி வந்தால் தேவன் சேர்த்துக் கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஏதாவது தேவனை விட்டு தூரப்பட்டிருப்பீர்களானால் இன்றைக்கு யோசித்து பாருங்கள். நான் தேவனிடத்திலே சேர்வேன், என் குறைவுகள் மாறும் என்று நம்புங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்கள் குறைவை மாற்றுகிற தேவனாயிருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன். நம்முடைய தேவன் கஷ்டப்படுத்தி கண்ணீர் வடிக்க வைத்து பார்க்கிற தேவன் அல்ல. அவர் நீங்கள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும், சுகமா இருக்க வேண்டும், சமாதானமா இருக்க வேண்டும், சந்தோஷமா இருக்க வேண்டும், குறைவில்லாத நிறைவான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாருங்க. அவர் ஒரு நாள் உங்களை குறைவுபடுத்தி பார்க்கிறதல்ல. நீங்களாகவே உங்களை குறைவுக்குள்ளே கொண்டு செல்லுகிறீர்கள். நீங்களாகவே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து தேவனை விட்டு தூரப்பட்டு போய் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா நன்மைகளை இழந்து போகிறீர்கள். இன்றைக்கு தேவனிடத்துல திரும்பினால் அவர் மறுபடியும் உங்களை கட்டி எழுப்புகிற தேவனாய் இருக்கிறார். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து, நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையில வெளிப்படுவீர்கள். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டை கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுது கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமல் இருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளை களைந்து போட்டு அப்படின்னு சொல்றார். அப்போ இதை எல்லாமே அழித்து போடுங்கிறார் ஆண்டவர். இயேசு சொல்லும் போது சொல்லுவாரு, உன் கண்ணு உனக்கு இடரல் உண்டாக்கினா பிடுங்கி போடுப்பா, உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினா தரித்து போடு, உன் கால் உனக்கு இடரல் உண்டாக்கினால் உன் காலை தரித்து போடுன்றார். அப்படின்னா நீ பரலோக ராஜ்யத்துக்கு வருவதற்காக இந்த உலக ஆசைகள், உலக சிற்றின்பங்களை விட்டுவிடு. இடலா இருக்கணும், கண்ணா பிடிங்கி போட்டு கையை வெட்ட சொன்னார். அப்படி அல்ல, அதை விட்டு வெளியே வா, அது உனக்கு வேண்டாம்.
ஒரு இடத்துக்கு போனா நாங்க விழுந்து போகிறேன், அங்க போகாத. ஒரு நபர்கிட்ட பேசினா என்னுடைய பரிசுத்த குலைச்சல் உண்டாகிறது, பேசாத. நான் பழகினாலே பரிசுத்தம் கெடுது, பழகாத, விரும்பாதே, போகாதே, தடை செய்து விடு என்றார். அது வேண்டாம் உனக்கு. நீ என்னிடத்துல வர வேண்டிய என் புள்ள, நான் உன்மேல் பிரியமா இருக்கிறேன். நீ என்கிட்ட வருவதற்கு என்னென்ன தடையெல்லாம் தகர்த்து போடு, அது உனக்கு வேண்டாம் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆனா இன்றைக்கு எல்லா தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்கள் உள்ளே நுழைகிறது. நீங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், எச்சரிக்கையா இருக்க வேண்டும், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள் என்று சொன்னார். அப்ப புத்தி தெளிந்த பிறகு தகப்பனிடத்திலே வந்ததனாலே தகப்பன் மறுபடியுமாக ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கும்போது கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துவார். ஒருவேளை நீங்களும் தேவனை விட்டு தூரப்படுகிறதும் மறுபடியும் கிட்ட வருகிறதுமாக மாறி 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 இருக்கிறீங்களா? ஏன்னா சிலர் அப்படி இருப்பாங்க, தேவனோடு சஞ்சரிப்பாங்க, அப்புறம் தேவனை விட்டு தூரப்பட்டு போவாங்க, அப்புறம் மறுபடியும் தேவன்ட்டு வருவாங்க. அப்படியே மாறி மாறி இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இல்ல, நான் கர்த்தரோடு கூட நடப்பேன், கர்த்தரோடு சஞ்சரிப்பேன், கர்த்தருக்கு எனக்கு இன்னைக்கு பிரிவினையே வரக்கூடாது, நானும் அவரும் இணைந்து இசைந்து நடந்து போவோம் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுங்க. அந்த தீர்மானத்தை ஆவியானவர் உங்களுக்கு உறுதிப்படுத்துவார், உங்களை நடத்துவார். இரண்டாவதாக மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல பாருங்க, இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். வரும்போது என்ன நடக்கிறது என்றால், வாசிக்கிறேன். பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனருடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படகில் இருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையில் இருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கு என்ன? எப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேட்கிறான் பாருங்க. எனக்கும் உமக்கு என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்தாவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்ன என்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அப்பொழுது அவ்விடத்துல மலைகளுக்கு அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி, பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று வேண்டிக் கொண்டன. இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அசுத்தாவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகள் அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலிலே அமிழ்ந்து மாண்டது. இதை நீங்க அடிக்கடி வாசிச்சிருப்பீங்க. ஒரு மனிதன், இவன் வந்து குடும்பஸ்தன். ஏன்னு கேட்டீங்கன்னா, மறுபடியும் அவன் வீட்டுக்கு போகிறான். இது லூக்கால ரொம்ப அருமையா எழுதியிருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல பாத்தீங்கன்னா தெளிவா இருக்கும். எப்படின்னா 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து இதை தான் எழுதியிருப்பாரு. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இவன் வீட்டுல இருந்தவன். ஒரு மனிதன் எங்க இருக்கணும்? அது நீங்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும். நான் இப்ப பிரசங்கம் பண்றேன், நாளைக்கு நான் வீட்டுக்கு போனேன், நான் சாயங்காலம் எங்க போவேன்? என் வீட்டுக்கு போவேன். ஏன்? எனக்கு ஒரு வீடு இருக்கு, எனக்கு ஒரு மனைவி, எனக்கு பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நான் அங்கதான் போகணும், அதுதான் என்னுடைய இருப்பிடம். ஆனா இவனுக்கு எங்க குடியிருப்பு இருக்கான்? இவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. கல்லறையில யார் இருப்பா? கல்லறையில ஒண்ணும் இருக்காது. அங்க செத்தவர்களுடைய எலும்புகள் இருக்கும், எல்லாம் கிடக்கும். வேற என்ன இருக்குது கல்லறையில? சொல்லுங்க. கல்லறையில யார் இருக்க முடியும்? யாரும் இருக்க போறதில்லை. அங்கவே இவனுக்கு என்ன வேலை? பிசாசு அங்கே கொண்டு போகிறான். எப்பொழுதுமே சரி, தேவனோடு நாம் சஞ்சரிக்கும் போது தேவனுடைய பிள்ளைகளாக தேவ பிரசன்னத்தில் இருப்போம், தேவனோடு கூட நடமாடுவோம், தேவனோடு கூட வாழ்ந்து கொண்டிருப்போம். தேவனும் நானும் ஒன்றாக சேர்ந்திருப்போம். நீங்களும் தேவனும் ஒன்றாக இருப்பீர்கள். ஒருத்தராலும் உங்களை பிரிக்க முடியாது. ஆனால் பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆனா நாம என்ன பண்றோம்னா, பிசாசுக்கு சிலர் இடம் கொடுக்கும் போது இவன் பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனாலே அவன் உள்ளே நுழைகிறான். இரண்டாவது ஆண்டவர் இயேசு சொன்னாரு, ஒரு வீடு, அந்த வீட்டுல இருந்து ஒரு பிசாசு துரத்தப்படுகிறது. ஒரு மனிதனிடத்திலிருந்து ஒரு பிசாசு துரத்தப்பட்ட பிறகு அந்த பிசாசு கொஞ்ச நாள் கழிச்சு வருமா, வனாந்தரத்தை தெரிஞ்சிட்டு இளைப்பாறுதல் கிடைக்கல, நான் விட்டு அந்த வீட்டுக்கு போவேன்னு சொல்லி அங்க வந்து பார்க்கும்போது அது வெறுமையாய் ஜோடிக்கப்பட்டிருந்தா தண்ணிலும் பொல்லாத 7 கூட்டிட்டு வந்து 8ஆக குடியிருக்குமா.
அப்பொழுது அந்த மனிதனுடைய முன்னிலைமையிலும் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்குங்கிறார். அப்படின்னா என்ன? தேவனோடு சஞ்சரிக்கிறவன் தேவனோடு தொடர்ந்து சஞ்சரிக்கும்படியாக அங்கே துதி இருக்கணும், கீத சத்தம் இருக்கணும், தேவனை உயர்த்துகிற சத்தம் எழும்பணும், வேத வசனம் வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். தேவனை உயர்த்துவதற்கு என்ன காரியமோ அதை செய்யணும். சும்மா இருந்தாலே பிரச்சனை வந்துடும். இவன் என்ன பண்ணான்னு எழுதப்படல. ஆனால் ஜீவன் பிசாசுக்கு இடம் கொடுத்தபடியினாலே பிசாசுகள் உள்ளே நுழைகிறது. யூதாஸ் காரியத்து சாத்தானுக்கு இடம் கொடுத்தான் பண ஆசையினாலே. அதனாலே சாத்தான் உள்ள நுழைஞ்சான். இல்லைன்னா நுழைய முடியாதுங்க. அவன் வகை தேடுவான். பேதுரு எழுதுறாரு இல்லையா, அவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமா என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறான். வகை தேடுவான். எப்படியாவது ஒரு வகையில தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நுழைய முடியுமா, தனிப்பட்ட வாழ்க்கையில உள்ள நுழைய முடியுமா என்று சொல்லி நுழைய பார்ப்பான். அதுதான் அவன் செய்ய முடியும். நேரடியா உள்ள நுழைய முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது எப்படிப்பட்ட விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க தேவனோடு உடன்படிக்கை செய்த உடனேயே தேவன் உங்களை வேலி அடைக்கிறார், உங்களை முற்றிலுமாக பாதுகாக்க தொடங்கி விடுகிறார். இப்பொழுது நீங்க கர்த்தருடைய பிள்ளை, உங்களுக்குள்ள பிசாசு உள்ள நுழைய முடியாது. விலை கிரயத்திற்கு வாங்கப்பட்டவர்கள், கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டவர்கள். உங்கள்கிட்ட வந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. இது முதலாவது புரிஞ்சுக்கணும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, எடுத்ததுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பிசாசு ரொம்ப சோதிக்கிறான் பிரதர். எப்படி சோதிப்பான், என்ன சொல்லி சோதிப்பான்? சிலர் அப்படிதான் சொல்லுவாங்க, ராத்திரி தூங்க முடியல, அப்படியே அலக்களிக்கிறான் பிரதர். அப்படி எப்படி அலக்களிக்க முடியும்? கர்த்தர் உங்களையும் உங்கள் வீட்டையும் வேலி அடைத்திருக்கும் போது அவன் எப்படி உள்ளே வர முடியும்? நான் அதை சுற்றிலும் அக்கினி மதிலாயிருப்பேன் என்று சொன்னாரே. உங்களை பாதுகாக்கிற ஒரு தேவன், உங்களை சுற்றி அக்கினி மதிலாய் இருக்கிற தேவன். நீங்க கதவை திறந்தீங்கன்னா தான், நீங்க மூடி வச்சிருக்கிற வரைக்கும் அவன் உள்ள வர முடியாதுங்க. அநேக நேரம் நான் நினைப்பது உண்டு, நோவாவை உள்ள விட்டு கர்த்தர் கதவை அடைச்சிட்டாரு. ஒருவேளை அவனா அடைச்சிருந்தாலும் நீங்க சொந்தக்காரன் அவன் எல்லாம் தட்டும் போது இவன் திறந்து உள்ளே விட்டுருப்பான். இல்ல, இவன் ஏதாவது செய்வான்னு சொல்லிட்டு, ஏன்னா இறக்கமுள்ளவனா தானே இருக்கிறான், அதனால அடைச்சு வச்சுட்டாரு. அதே போலதான் கர்த்தர் நம்மை அடைக்கிறார். நாம் மறைவு கட்டப்பட்ட நீர் ஊற்றுங்க, முத்திரிக்கப்பட்ட கிணறு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை மூடி இருக்கிறது. உன்னை தொடுவான் என் கண்ணை தொடுகிறான்னு சொன்னார். என் கரத்திலிருந்து ஒருவன் உன்னை பறித்துக் கொள்ள முடியாது என்று சொல்லி இருக்கிறார். இதெல்லாம் பொய்யா? எப்பொழுது நான் இடம் கொடுத்தா நீங்க இடம் கொடுத்தா உள்ள வருவாங்க. இவன் ஏதோ ஒரு வகையில இடம் கொடுத்து விட்டான், உள்ளே நுழைந்துட்டான், நிரம்பிட்டான். 6000 பிசாசுகள் அவனுக்குள்ளே இருக்கிறது. கர்த்தர் அதை துரத்தும் போது பாருங்க, அவனை முற்றிலுமாய் விடுதலை ஆக்குகிறார். இன்றைக்கும் சரிங்க, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாக விடுதலை ஆவீர்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், சத்தியத்தை அறியும் போது. அப்போ எந்த சூழ்நிலையிலும் பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிசாசுக்கு இடம் கொடுத்தால் அவன் இப்படிதான் உள்ள நுழைந்து குடும்பத்தையே நாசம் பண்ணுவான். இன்னைக்கு எத்தனை குடும்பம் நாசம் அடைஞ்சிருக்கு தெரியுங்களா? எத்தனை குடும்பத்துல சத்துரு உள்ள நுழைஞ்சிருக்கான் தெரியுமா? நல்ல தேவனுடைய பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கையில விரிசல்ங்க. என்ன காரணம்? ஏன் பிரிவினை? யார் பிரிச்சது இவங்களை? கர்த்தர் பிரிச்சாரா? தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுள் அவரே சொல்லிட்டாரு. இது நிமித்தம் தாய் தகப்பனை விட்டு கணவனோடு இசைந்திருக்கணும் மனைவி, மனைவியோடு இசைந்திருக்கணும் கணவன். ஆனா எத்தனை குடும்பத்துல பிரிவினை தெரியுங்களா? 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா புருஷனும் மனைவியும், புருஷன் ஒரு இடத்துல இருப்பார், மனைவி ஒரு இடத்துல இருப்பா. யார் பிரித்தது? பிள்ளைகள் மனைவியோடு இருப்பாங்க, புருஷன் தனியா சுத்திட்டு இருப்பான். யார் இவனை அலைய வைத்தது? யார் தெருவா சுத்த வைக்கிறது? கர்த்தரா? கர்த்தர் அதை செய்வாரா? நல்லா இருக்க குடும்பத்தை பிரிச்சு வச்சு பாப்பாரா? அங்க அவளும் தூங்க மாட்டான், இங்க இவனும் தூங்க மாட்டான். 2 பேருமே தனிமையில் அழுதுகிட்டு இருப்பாங்க. சொல்ல முடியாத சூழ்நிலைகள். இதெல்லாம் பாத்தீங்கன்னா சத்துரு செய்வான், பிரித்து நாசம் பண்ணுவான், அள வைத்து வேடிக்கை பார்ப்பாங்க. அதனாலதான் ஆண்டவர் இயேசு மறுபடியும் சொன்னார், அவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரமாட்டான். பிசாசுக்கு இடம் கூடாத, எதிர்த்து நில், அப்பொழுது அவன் ஓடிடுவான். ஏன்னா உங்களுக்கு விரோதமா யாரும் எதையும் செய்ய முடியாது. நீங்களாக செய்தால்தான், நீங்களாக கதவை திறந்தா உள்ள வருவான், உங்க குடும்பத்தை கெடுப்பான், நாசம் பண்ணுவான். சில நேரங்களிலே அழித்தும் போடுவான். சில நேரங்களிலே வேறு விதமான மரணங்கள் சில வீடுகளிலே வரும். காரணம் வேற ஒண்ணும் இல்ல, கர்த்தருக்கு இடம் கொடாமல் பிசாசுக்கு இடம் கொடுக்கும் போது அவன் மரணத்தை கொண்டு வருவான். இவங்க சொல்லுவாங்க, கர்த்தர் இப்படி, கர்த்தர் செய்ய மாட்டார். கர்த்தர் சாகடிக்க தெரிந்து கொண்டார், வாழ வைக்கல தெரிந்து கொண்டார். இருளிலிருந்து வெளிச்சத்துல கொண்டு வர தேவன் அல்லவா?
வனாந்தரத்தை வயல் நிலமாய் மாற்றுகிற தேவன் அல்லவா? சாம்பலுக்கு பதிலாக உங்களுக்கு சிங்காரத்தை கொடுப்பேன்ல ஆசீர்வாதத்தெல்லாம் சொன்னாரு. துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுக்கிறேன்னு சொன்ன தேவன் அல்லவா? கண்ணீர் வடிப்பேன்னு சொன்னாரா? உங்களை வேதனைப்படுத்துவேன்னு சொன்னாரா? எங்க சொல்லியிருக்காரு? எடுத்துக்காட்டுங்க பார்ப்போம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பிசாசுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா உங்க குடும்பமே ரெண்டா உடையும், இல்லைன்னா குழப்பங்கள் நிலவும், போராட்டமான வாழ்க்கை. அவன் எப்படி அங்க இருந்துகிட்டு கூக்குரல் இருக்க? எத்தனை குடும்பத்துல கூக்குரல்? உங்க குடும்பத்துல கூக்குரல் இருந்தால் பிசாசு உள்ள வந்துட்டான்றதான் அர்த்தம். சமாதானமும் சாந்தமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருந்தால் தேவன் அங்கே அசைவாடி கொண்டிருக்கிறார், தேவன் அங்க இருக்கிறார். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல தேவன் இல்ல, அதுக்கு மேல பிசாசு இருக்கிறான். அவன் ஆட்சி செய்யறான், அவன் நிர்மூலமாக்குறான். சமாதானத்துல பிச்சு எறிவான். பார்த்துக்கிடுங்க, குடும்பம் இன்னைக்கு அநேக குடும்பங்களிலே ஆசீர்வாதம் இல்லை. இவன் அப்படிதான் செய்யறான், விலங்க பிச்சு எரிஞ்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். ஆண்டவர் இயேசு இவனை என்ன செய்யறார் பாருங்க. இவனுக்குள்ள இருந்த அந்த பிசாசுகளை எல்லாம் துரத்தின பிறகு கவனிங்க, இயேசுவிடத்தில் லேகியனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் 15ஆம் வசனம், வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். அவன் பண்ணிக்கிட்ட போய் உட்கார்ந்து இருந்தான், புத்தி தெளிஞ்சு வந்தான். இவன் இப்ப இயேசு கிட்ட உட்கார்ந்தான், புத்தி தெளிஞ்சிச்சு, வஸ்திரம் தரிக்கப்படுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, வஸ்திரத்தை எடுத்துருவாங்க. பிசாசு வஸ்திரத்தை எடுத்துருவான். எவ்வளவு கேவலமான நிலைக்கு கொண்டு போகணுமோ அந்த கேவலமான நிலைக்கு உங்களை கொண்டு போவான். நீங்க அவனுக்கு இடம் கொடுத்தவ. தேவனுக்கு இடம் கொடுத்து பாருங்கள், தேவனிடத்துல சேருங்கள், தேவனோட ஐக்கியமாயிருங்கள், தேவ சமூகத்தை நாடுங்கள். நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தான் நிலைத்திருக்கும். இப்போ பிசாசுகள் பிடித்திருந்தவனுக்கும் பன்றிகளுக்கு சம்பவித்ததை கண்டவர்களும் அவர்களுக்கு விவரமாய் சொல்றாங்க. அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு விலகி போகும்படி, எப்பவுமே சரி இருளை விரும்புகிற ஜனங்கள், இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளும் அநேகர் இருளை தான் விரும்புகிறார்கள், வெளிச்சத்தை விரும்பல. தங்களுடைய கிரியைகள் எல்லாம் பொல்லாதவைகளா இருக்கிறபடினாலே இருளுக்குள்ளே போகத்தான் விரும்புகிறார்கள். வெளிச்சத்தில் வர அவர்களுக்கு விருப்பம் இல்லை, தேவனோடு சஞ்சரிக்க விருப்பம் இல்லை, குறைந்து கொண்டே போகிறது. கேட்டா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்வார்கள். எனக்கு அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனையா, எனக்கு இருக்க பிரச்சனை எனக்கு தான் தெரியும், அதனாலதான் நான் குடிக்கிறேன், அதனாலதான் நான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன். இல்லைங்க, கர்த்தரோடு சஞ்சரித்து பாருங்கள், எல்லா பிரச்சனைகளும் மாறுகிறதை உங்கள் வாழ்க்கையில பார்ப்பீர்கள். அப்பொழுது படகில் ஏறுகிற போது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோட கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டுக்கு போங்கிறார். கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி எனும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஆண்டவர் சொன்னது வீட்டுக்கு போ, வீட்டாரிடத்துல போய் சொல்லு அப்படின்னார். இவன் எங்க போயிட்டான் தெரியுங்களா? அந்த நாடு முழுவதுமே சொல்றான் போய் சாட்சியாக. ஒரு சுவிசேஷனாக ஊழியம் செய்யறாங்க. எவ்வளவு பேரை மனம் திரும்ப பண்ணாங்கிறது எழுதப்படல. எத்தனை பேர் இவனை பார்த்து இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் தெரியாது. ஆனால் இவன் ஊழியக்காரன், ஊழியம் செய்யறான், வஸ்திரம் தரிக்கப்படுகிறது. இன்றைக்கு எத்தனை பேர் தெரியுங்களா? குடும்பத்திலே இல்ல, வீட்டிலே இல்ல, வெளியே போய் அலைந்து கொண்டிருக்கிறவர்கள் அநேகர். எப்பொழுது தேவனிடத்திலே திரும்பி வருகிறீர்களோ அப்பொழுது நிச்சயமாகவே நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு மூணாவது ஒரு காரியத்தை பார்த்து நான் முடிக்க போகிறோம். 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், ஒரு தெரிந்த ஒரு வசனம் தான், 8ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள், முதலாவது. 2வது விழித்திருங்கள். தெளிந்த புத்தியோடு இருக்க வேண்டும்னா பரிசுத்த ஆவியானவர் துணையோடு இருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும். ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய, உங்களுக்கு எதிராளி ஒருத்தர் இருக்கிறான்னு சொல்றாரு. இப்ப இல்ல, எப்பவுமே அந்த எதிராளி தான். இந்த உலகத்திலே நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும், கர்த்தருடைய வருகை வரைக்கும் அவன் நமக்கு எதிராளி தான். எல்லா சூழ்நிலையும் நாம் எச்சரிக்கையா ஜாக்கிரதையா இருந்து தான் வாழ வேண்டும், வேற வழியே கிடையாது. உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியதை, ஜாக்கிரதையாயிரு, எச்சரிக்கையாயிரு, எப்படியாவது விழுங்க வகை தேடுவான். பாருங்க, கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். விசுவாசத்துல உறுதியாயிரு, அவனுக்கு எதிர்த்து நில்லு. உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. நீங்க அறிந்திருக்கிறீங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச கிறிஸ்தவருடைய குடும்ப வாழ்க்கையில போராட்டம் இருக்கிறத பாக்குறீங்களா? கணவன் மனைவி பிரிந்திருக்கிறத பாக்குறீங்களா? சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு கோர்ட்ல போய் நிக்கிறத பாக்குறீங்களா? ஒரு வக்கீல் என்னோட நண்பர் சொல்றாரு, பெரிய கேவலங்க, கிறிஸ்தவர்கள் தாங்க அதிகமா வராங்க டைவர்ஸுக்காகன்றார். மற்றவங்க எல்லாம் கூட வரலாங்க,
அங்க போய் பாருங்க, எவ்வளவு கேஸ் தினம் வந்துகிட்டே தான் இருக்காங்களாம். ஏங்க? அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், எல்லாம் வாயில தான், செயல்ல ஒண்ணு கூட கிடையாது. பூரா சண்டை தான், அடிதடி தான். ஒண்ணுக்கு மத்த பிரச்சனையை பெருசாக்கி போய் அங்க போய் நிக்கிறது. கடைசியில 2 பேரும் நல்லா சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க, எல்லாம் சுத்தி நின்று பிரிச்சிருவாங்க. அந்த கோபம் ஆறுற வரைக்கும் அது இருக்கும். கோபம் எல்லாம் ஒரு உணர்ச்சி, அது எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? அந்த கோபம் ஆறணும்னு பாத்தீங்கன்னா 2 பேருமே ஒரு காரியத்தை சிந்திக்கிறாங்க. எத்தனையோ பேர் நானும் பேசியிருக்கிறேன். நான் ஏன் அப்படி அவளை அடிச்சேன்னு தெரியல, நான் ஏன் அப்படி சண்டை போட்டேன்னு எனக்கு தெரியல, நான் ஏன் இவ்வளவு கோபமா பேசினேன்னு எனக்கு தெரியல. அந்த நேரத்துல அவ்வளவு கோபமா நான் பேசிட்டேன், எமோஷனல்ல. இப்ப நான் யோசிக்கிறேன், எனக்கு அவர் இல்லாம என்னால வாழ முடியுமான்னு கவலையா இருக்குது. அவன் அந்த பையனுக்கு சொல்றதும் உண்டு, அவ இல்லாம எப்படி வாழ்றதுன்னு எனக்கு தெரியல, என் பிள்ளைகளை பார்க்காம என்னால இருக்க முடியல, என் பிள்ளைகளுடைய சந்தோஷமெல்லாம் போயிடுச்சு எனக்கு, என்ன அப்பான்னு கூப்பிடும், நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. இப்ப இனிமேல் யார் என்னை அப்பான்னு கூப்பிடுவா, எனக்கு கவலையா இருக்கு, கஷ்டமா இருக்கு, என் நிலையை யாருக்கும் புரிஞ்சு கொள்ளவும் முடியல, என்னால அவங்கள்ட்ட சொல்லவும் முடியல. நல்லா பாருங்க, எவ்வளவு வேதனையா இருக்கு, யோசிச்சு பாருங்களேன். எத்தனை வேதனையான அனுபவங்கள் இன்னைக்கு நிறைய குடும்பத்துல அது இருக்குங்க. சத்துருக்கு இடம் கொடுக்கிறார்கள். அதனாலதான் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான், விசுவாசத்திலே உறுதியாயிரு. கணவனும் மனைவி உறுதியாயிருங்க, சபையாராய் உறுதியாயிருங்க, உறுதியாய் இருந்து எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்க சகோதரத்தில் எப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது. அநேகருடைய குடும்ப வாழ்க்கை நாசமாய் கொண்டிருக்கிறது. 3வதாக தேவன் சில நேரம் ஒரு காரியத்தை அனுமதிக்கிறார். அது யாருன்னு கேட்டீங்கன்னா யோபு. யோபு போல ஒரு மனிதன் கிடையாது. 1ஆம் அதிகாரம், யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பாருங்க. யோபு 1:1 பாருங்க. ஊத் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாயிருந்தான். அவன் ரொம்ப நல்லவன். ஆண்டவரே சொல்றாரு, அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனா இருக்கிறான்னு சொல்லி 8ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் அவனை போல் பூமியிலே ஒருவனும் இல்லை என்று சொன்னார். அப்போ இந்த காரியத்தை நீங்க பார்க்கணும். அவன் சொல்றான், அப்போ சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரம், யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ, அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்து அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகிட்டு, அதனால அவன் பயந்து நடக்கிறான், உத்தமனா இருக்கான், சன்மார்க்கனா. இல்லைன்னா அவெல்லாம் அப்படிலாம் இருக்க மாட்டான். அவன் சொல்ல வர்றது அதான். அவனுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டீங்கன்னு வைங்க, அவன் எதையுமே உங்களை நேசிக்கவே மாட்டான். கர்த்தருக்கு தெரியும் யோபு யார் என்று. சில நேரங்களிலே தேவன் சில காரியங்களை அனுமதிப்பார். ஆபிரகாமை பத்தி கர்த்தருக்கு தெரியும், அதனாலதான் அவனை சோதிக்கிறார். மகனை பெருசா நினைக்கிறானா, தன்னை பெருசாக நினைக்கிறானா, எதை சோதிக்கிறார். பொல்லாயினால் சோதிக்க மாட்டார், சோதனைக்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார். அது உண்மை. ஆனா யோபுடைய முடிவு எப்படி இருக்கும் என்பதை தேவனுக்கு தெரியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது கர்த்தருக்கு தெரிந்த ஒரு காரியம். ஆதி அந்தமும் அவர்தான், முதலும் முடிவும் அவர்தான், எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். இப்ப யோபுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை அனுமதிக்கிறார். அனுமதித்தால் ஒரு கஷ்டமான சூழ்நிலை, பிள்ளைகள் மரிக்கிறார்கள், ஆஸ்தி ஐஸ்வர்யங்கள் எல்லாம் போகிறது. ஆனால் அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, யோபு பாவமும் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அதான் யோபு, தேவனை குறை சொல்லாத ஒரு பரிசுத்தமான மனிதன். இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம கீழே விழுந்துட்டாங்கன்னா அவ்வளவு பேசுறான் கர்த்தரை, என்னமோ ஆண்டவர் பிடிச்சி இவனை தள்ளி விட்ட மாதிரி. கிடையவே கிடையாது. கர்த்தர் அப்படியே செய்வாரு. கர்த்தர் நல்லவருங்க, அவர் நன்மை செய்கிறவர். சிலருடைய வாழ்க்கையில சிலருக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்துடும் உடம்புல, உடனே சொல்லுவாங்க, ஆண்டவர் ஏன் தான் இப்படி சோதிக்கிறான்னு தெரியல, உன்னோட பலவீனம், இல்ல குடிச்சிருப்ப, ஏதாவது ஏற்கனவே தப்பான வழியில போயிருந்திருப்பா, அதனால ஒரு பிரச்சனை இருக்கும். கர்த்தரை குறை சொல்றது உடனே. யோபு பாத்தீங்க, குறையே சொல்லல. அவன் தான் உத்தமன், தேவனை பற்றி அறிந்தவன். எந்த சூழ்நிலையிலும் தேவனை குறை சொல்ல மாட்டான். ஆண்டவர் இயேசுவை குறையே சொல்ல மாட்டாங்க. தெரியும், அவர்களுக்கு நன்றாக தெரியும் தான் ஆராதிக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்தவன் தான் அதுல சரியான நிலையில இருப்பான். அதன் பிறகு மனைவி வருகிறார். உங்களுக்கு தெரியும், மனைவியும் சொல்றா, நீ ஏன் இன்னும் உத்தமமா இருக்கிற, பேசாம தேவனை தூஷிச்சுட்டு செத்து போயிடுகிறான். அவன் சொல்றான், நீ பைத்தியக்காரி பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கிற, தேவன்றது நன்மையை பெற்றனா தீமையை பெற வேண்டாமா அப்படின்னு சொல்றான். ஆனாலும் நடந்தது என்ன? அவனுடைய வாழ்க்கையில அவன் சொல்லுகிறான், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன்,
எனக்கு குறித்ததை அவர் எப்படி நிறைவேற்றுவார்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இதெல்லாம் வசனம் நீங்க வாசிச்சு பாருங்க. அவர் இருக்கிறார், நான் கவலைப்பட மாட்டேன். நிச்சயமாக தேவன் என் சூழ்நிலைகளை மாற்றுவார். உடலெல்லாம் கட்டி வேதனையான ஒரு வாழ்க்கை, வஸ்திரம் இல்லை, போறான், எல்லாத்தையும் உறிஞ்சு போட்டுட்டு தலையை மொட்டையடிச்சுட்டு விழுந்து கிடக்கிறான். அவனும் வஸ்திரத்தை இழந்த ஒரு மனிதன் தேவ சமூகத்தில் கிடக்கிறான். துக்கம், சோர்ந்து போன நிலை. பிள்ளைகள், அப்பான்னு கூப்பிட பிள்ளைகள் இல்லை, வேலைக்காரர்கள் இல்லை, அண்ணன் தம்பி இல்ல, யாருமே இல்ல, எல்லாம் போயிட்டாங்க. நண்பர்கள் 3 பேர் வர்றான், அவன் வந்து உட்கார்ந்து இருக்கிறான். இவனுக்கு ஒரே சந்தோஷம், சரி நண்பர்கள்லாம் ஆறுதல் படுத்துவாங்க. நல்ல அருமையான நண்பர்களுக்கு. சில நேரம் ஆண்டவர் சொன்னார் இல்லையா, என்னோட அப்பம் புசித்தவன் என் மேல் தன் குதிங்காலை தூக்கினான் மாதிரி, சில நேரம் நம்ம கூட இருக்கிறவன் தான் நமக்கே விரோதமா இருப்பான். நம்ம கூட நல்லா பழகிட்டு இருக்கிறவன் நம்மளை கெடுத்து நாசம் பண்ணுவான். தவறான வழியில போவான், இல்லைன்னா குறைச்சு பேசுறது. வெளியாளுங்கெல்லாம் நல்லா உயர்வா பேசுவாங்க. நம்ம கூட ரொம்ப நெருக்கமா பழகணும் போய் கழுங்க நம்மள 1000 குறை சொல்லுவாங்க. அதெல்லாம் காதுலே வாங்கக்கூடாது. கர்த்தர் நம்மளை என்ன சொல்றாருன்னு பார்க்கணும். இந்த நிலையில இருக்கிறான். அவர்கள் அவனை அவ்வளவு பேச்சு பேசுறாங்க. ஆனா கடைசியிலே இவனுடைய காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அவருடைய வார்த்தையை நான் எனக்கு வேண்டிய ஆகாரத்தை காட்டிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன்னு சொல்றார். 1. 2வது, என் நீதியை நான் கெட்டியாக பிடித்திருக்கிறேன். அடுத்து, என் உத்தமத்தை என்னை விட்டு விளக்க மாட்டேன். என்ன வந்தாலும் சரி, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். 3 விசுவாசம். அடுத்த 4 அவர் தேவன் மேலோடு கூட வைத்திருந்த உறவின் அடையாளம். அதனால என்னன்னா, என்ன நடந்தாலும் சரி, என்னை கொன்னே போடுறியா, போயா, செத்தா சாகுறேன். கர்த்தர் பாக்குறாருங்க, அவருடைய இருதயம் இயங்குது பாருங்க. அவர் பாருங்க சந்திக்கிறார், யோபு சந்திக்கிற 42ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகாக சொல்லுகிறார் பாருங்க. ஆண்டவர் அவனோடு பேசுறாரு. இப்ப பேசின உடனேயே யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமா, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு காரியம் சொல்றாரு பாருங்க. என் காதினால் உம்மை குறித்து கேட்டேன், இப்பொழுது என் கண் உம்மை காண்கிறது. ஆகையால் இப்ப பார்க்கிறேன், உங்களை நான் பார்க்கிறேன். இப்ப பார்த்ததுனால நான் என்னை அருவருக்கிறேன். உங்க சமூகத்தில் நிக்கிற தகுதியே இல்லாத ஒருவன், உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன், எல்லா சூழ்நிலையிலும் தேவனை குறை சொல்லாதவன் சொல்லுகிறான், ஆண்டவரே என்ன நான் அருவருக்கிற ஆண்டவரே, அதனால தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொல்லுகிறான். தேவன் எவ்வளவு மகிமையான தேவன் தெரியுமா? எத்தனை மகத்துவமான தேவன் தெரியுமா? யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட தேவனை சாதாரணமா பேசிக்கிற மக்களா இருக்கிறார்கள். அவர்கிட்ட நெருங்கி கூட சேர முடியாதுங்க. மோசே கேட்கிற, ஆண்டவரே உங்க மகிமையை நான் பார்க்கணும், உங்களை நான் பார்க்கணுங்கிறார். இல்லப்பா, என்னை பார்த்துட்டு ஒருத்தரும் உயிரோடு இருக்கக்கூடாது. வேணா ஒண்ணு செய், என்கிட்ட ஒரு கண்மலை வெடிப்பு இருக்கிறது, அங்க வா, நில்லு, இதுக்குள்ள என் கரத்தினால அவனை மூடுகிறேன்னு சொல்லி மூடிட்டு மகிமையை கடந்து போக பண்ணினார். நினைச்சு பாருங்க, அப்படிப்பட்ட தேவன். இப்ப இது முடிஞ்ச உடனே ஆண்டவர் சொல்றாரு, உன்னோட சிநேகிதர் எல்லார் மேலே எனக்கு கோபம் மூடுகிறது. நீ எவ்வளவு நிதானமா பேசின. நம்ம வாழ்க்கையில நிதானம் ரொம்ப அவசியம். இது தேவன் தான் அனுமதிக்கிறாரு, தேவனே இவனை நடத்திட்டு வர்றாரு, இவனுடைய முடிவும் அவருக்கு வச்சிருக்கிறார். சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில சில பாடுகள், உபத்திரவங்கள் வரும், இல்லைன்னா சொல்ல முடியாதுங்க, நினைக்கவே முடியாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், என் பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கிறேன். டிசம்பர் 8ஆம் தேதி கரெக்டா 15 நாளைக்கு முன்னாடி எங்க அம்மா படுக்கிறாங்க, மரணப்படுக. டாக்டர் சொல்லிட்டாரு 24 மணி நேரம் தான் இறந்துருவாங்கன்னு. அதே இன்னொரு ஆஸ்பத்திரிக்கு அந்த டாக்டர் சொன்னாரு, 1/4 மணி நேரத்துல இறந்துருவாங்க, தூக்கிட்டு போயிட்டு எங்கேயாவது வரும். சில நேரங்கள்ல அப்படிப்பட்ட பாடுகள், உபத்திரவங்கள் சில நேரம் வரும். ஆனாலும் அந்த நேரத்திலையும் நான் யாரை நோக்கி பார்க்கிறேன் தான் முக்கியம். தேவனை நோக்கி பார்த்தால் தேவன் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க வல்லவராயிருக்கிறார். சகலத்தையும் புதிதாக்குவார். சகலத்திலும் நம்மை மாற்றத்தை கட்டளையிடுகிற தேவன். அவர் மறுபடியும் கட்டி எழுப்புகிற தேவன். அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டாருங்க. நீ திரும்ப கட்டப்படுவாய்னு சொல்லி இருக்கிறார். பாத்தீங்கன்னா மறுபடியும் கட்டுகிறார் யோபு. எப்படி? அவன் பலி செலுத்துகிறான், வேண்டுதல் செய்கிறான், கர்த்தர் அவனுடைய வழிகளை பார்க்கிறார், அவன் முகத்தை பார்த்து அவனை ஆசீர்வதிக்கிறார். இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது உங்களுக்கு வாசிட்டு முடிக்க போகிறேன். 42:11 பாத்தீங்கன்னா, அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும், அப்ப இவங்க எல்லாம் எங்க போயிருந்தானுங்க? இவங்க எல்லாம் எங்கெங்க போயிருந்தாங்க? நீங்க கவலைப்படுறீங்களா? எனக்கு எங்க அண்ணன் தம்பி எல்லாம் ஒருத்தர் கண்டுக்க மாட்டேங்கிறான், அக்கா தங்கச்சி எல்லாம் கண்டுக்க மாட்டேங்க. எல்லாருக்கும் அப்படித்தான். அவங்க வழியை போயிட்டே இருப்பான். அதுலயும் நம்ம குறைவுபட்டு கிடக்கிறோங்கிற போது கண்டுக்காம இருப்பாங்க பெரும்பாலும். பரவாயில்லன்னு நினைங்க, எப்பவுமே சரி.
யாருமே பார்க்கலன்னா கர்த்தர் பார்ப்பார். எல்லாரும் உங்களை தூக்கி விட்டாங்கன்னா அவர் பேசாம இருப்பார். ஆனா கர்த்தருடைய கரத்தினாலே நீங்கள் உயர்த்தப்படுவது நல்லது. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துகிற தேவன். என்ன நடக்குது? அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டுல வந்து அவனுடைய போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கி நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன்னாபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். கர்த்தர் யோபின் முன்னிலைமையில பார்க்கலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். மறுபடியும் 14,000 ஆடுகள், 6,000 ஒட்டகங்கள், 1000 ஏர்கள், 1000 கழுதைகள் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் மறுபடியும் பிறந்தார்கள். தேவன் அருமையான தேவன். அந்த மனைவியை தள்ளல பாருங்க. எல்லாம் நடந்துச்சு, சாகுன்னு சொன்னா, ஆனா அவளை கொண்டுதான் மறுபடியுமாக பிள்ளைகளை பெற்றெடுக்க தேவன் கிருபை செய்கிறார். இந்த தேசத்துல எங்கும் யோபின் குமாரத்திகளை போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரர் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். யோசிச்சு பாருங்க. தேவன் சில நேரங்களிலே சில பாதைகளை நடத்தி வரும்போது புரியாது, ஆனா நடத்தி முடிக்கும் போது எல்லாமே விளங்கும். எவ்வளவு ஆச்சரியமா தேவன் என்னை நடத்திட்டு வந்துட்டு. அதனாலதான் அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணக்கூடும். ஆரம்பம் அற்பமா இருக்கும். சிலர்லாம் பாத்தீங்கன்னா 4 பேரை கொண்டு ஊழியம் பண்ணிருப்பாங்க. எனக்கு தெரிய ஒரு போதகர், அவர் சொல்றாரு, நானு என் மனைவி 2 பிள்ளைகள் தாங்க என்னோட ஆராதனைய. இன்னைக்கு இத்தனை 1000 பேர் இருக்காங்கன்னா இதுக்கெல்லாம் காரணம் கர்த்தர். அவர் வச்சிக்க பண்ணுகிறவர், பெருக பண்ணுகிறவர். எங்க குடும்பத்தை பாருங்க, ஒரு சின்ன குடும்பம், ஆனால் எங்க இப்பொழுது இருக்கு தெரியுமா? எத்தனை பேர் இருக்கிறோம். காரணம் என்ன? கர்த்தரை அண்டிக் கொண்டதினாலே. கர்த்தர் கைவிடுகிற தேவனே அல்ல. நிச்சயமாகவே அவர் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அந்த கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்களை மறுபடியும் எடுத்து கட்டுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீர் மறுபடியும் கட்டி எழுப்புகிற தேவன். உடைய பிள்ளைகளை கட்டி எழுப்பும்படி ஜெபிக்கிறேன். குறைவுகளை மாற்றும், நிறைவை கட்டளையிடும். எல்லா தீமைகள் அகலட்டும், நன்மை உண்டாகட்டும். உடைய சமூகத்தில் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறேன். பிரிந்து போன குடும்பங்கள் சேரட்டும் அப்பா. கணவன் மனைவி உறவு சீர்படட்டும். கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord.